ஆதி அங்க வந்திருக்கிற எல்லார் முன்னாடியும் கண்டிப்பா அசிங்கப்படணும். அதுக்கு ஆதி உன்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான்னு அவனை நீ அவமானப்படுத்தணும். நான் மறுபடியும் கொஞ்ச நேரத்துல உனக்கு கால் பண்ணுவேன். நீ போனை எடுத்து நான் ஆதியை அடிச்சிட்டேன்னு சொல்லணும். இல்லைன்னா உன் பொண்ண கொன்னு போட்டுருவேன். உன்னை அடிச்சானா? ஹலோ ஹலோ பரணி, நான் தான் சம்மும் பேசுறேன். என்னாச்சுடா? இல்லை, தமிழை கண்டுபிடிச்சிட்டோம்ல. அழகா உட்காந்து பிஸ்கெட் தான் சாப்பிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே பத்திரமா வீட்டுல கொண்டு வந்து விட்டுருந்தேன். நிஜமாதான் சொல்றியா? ஆமால, அவங்க அம்மா கிட்ட சொல்லி ஒன்னும் பத்திரான்டா புள்ள இன்னொரு 1/2 hour பத்திரமா வந்துடும் சொல்லிடு. சூப்பர்டா, தேங்க்யூ. தேங்க்ஸ்ல வீட்டுல வந்து சொல்லிக்கலாம்ல. ஏம்ல நீ ஒரு விஷயத்த சொல்லி நான் செய்யாம இருப்பனா? சரி வச்சுட்டா, கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஓகே. ஓகே. இங்க என்ன நடக்குது மித்ரா? மாப்பிள்ளை பேசிட்டு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த பாரதிக்கு எது நடந்தாலும் ஆளா வந்து நிக்கிறார். பாரதி வீட்டை விட்டு போக கூடாது, இங்கதான் இருக்கணும்னு சொல்றாரு. இதெல்லாம் எனக்கு சரியாவே படல. பாட்டி, இப்ப என்னாச்சு? ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? அதான் ஆதி ஆபீஸ் விஷயமா ஹெல்ப் பண்றதுக்காக பாரதியை கூட்டிட்டு வந்திருக்கதா சொன்னார்ல. மாப்பிள்ளை சொல்லிட்டு போறதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல மித்ரா. எனக்கு என்னமோ இதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன சொல்றீங்க பாட்டி? நானும் வந்த நாள்ல இருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் மித்ரா. ஆதிக்கும் பாரதிக்கும் நடுவுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அவங்க 2 பேரும் நடந்துக்கிற எல்லாத்தையும் பார்த்தா எனக்கு அப்படித்தான் தோணுது. பாட்டி, என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. இல்ல மித்ரா, இல்ல. எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா இப்பவே என்கிட்ட சொல்லிடு. போச்சு. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே நடக்குது. பாட்டிக்கு மட்டும் ஆதி பாரதி 2 பேருக்கு நடுவுல இருக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். என்ன மித்ரா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பதில் எதுவும் சொல்லாம இருக்க? ஒண்ணு இல்ல பாட்டி, நீங்க சொன்ன விஷயத்தை தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா எனக்கு அப்படி எல்லாம் எதுவுமே தெரியல. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எதுவும் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். மித்ரா, பாட்டி சொல்லிட்டு போனத நீ சாதாரணமா நினைச்சிடாத. அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சுன்னா அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டாங்க. நீ சொல்றது சரிதான் நந்தினி. மித்ரா, எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஒண்ணுதான் இதுக்கு சரியான தீர்வா இருக்க முடியும்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறமா நீ பாத்துக்கோ. நந்தினி சொல்றது சரிதான். இனிமே அதுக்கான வேலையை பாக்குறது தான் எனக்கு நல்லது. பாரதி, உன் பிள்ளைக்கு ரொம்ப தைரியமா. தமிழ நீ நல்லா வளர்த்திருக்க.
நான் கூட தமிழ் வீட்டுக்கு வரலையேன்னு ரொம்ப பயந்துட்டேன். ஆனா அவ தைரியமா இருந்திருக்கா. வீட்டுக்கு வந்ததும் என்கிட்ட, பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்னு எனக்கே ஆறுதல் சொல்றானா பாரு. பயந்துட்டியாடா? கொஞ்சம் பயமாதாம்மா இருந்துச்சு. எந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தாலும் அதுல இருந்து வெளியே வரத்துக்கு நம்மளால எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அத பண்ணணும்னு சொல்லிருக்கீங்கல்லம்மா. நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருந்துச்சுமா. நான் அங்க இருந்து தப்பிச்சு வர பார்த்தப்போ அவங்க மறுபடியும் என்ன புடிச்சிட்டாங்கம்மா. அப்பதான் சண்முக மாமா வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டு என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டாருமா. எனக்கு ஒண்ணு நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. நடந்தத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. ஓகேம்மா. ஆமா, ஆதித்யா எங்க? பக்கத்து வீட்ல யாரோ புதுசா கூடி வந்திருக்காங்கன்னு சொல்லி அங்க இருக்க குழந்தைங்களோட விளையாட போயிருக்கான். தமிழ், நீ எப்பவுமே இந்த மாதிரி தைரியமா இருக்கணும். எதுக்கும் பயப்படவே கூடாது. சரிம்மா.